தேர்தல் நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இளைஞர்கள் மக்கள் கொண்டு போறதுல எல்லா பேரும் கொள்ளதான் அடிக்கிறாங்க, அது தெரிஞ்சதுதான். ஆனா எலெக்ஷன் நியாயமா நடக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்றோம். தேர்தல் வந்து ஓட்டு கேட்க நடக்கணும், பல பேர் ஓட்டு போடணும். இப்ப மிஷின் கொண்டு வந்திருக்காங்க, ஓட்டு மிஷின் கொண்டு வந்து மக்களை பூரா வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. நாட்டுல வரி மேல வரி போட்டு கொள்ளையடிக்கிறான். நாட்டுல அம்பானி அதானிக்கு வித்து விட்டானுங்க. டெல்லியில் உட்காந்துட்டா மோடி வந்து பெர்மனண்டா பிஜேபி உட்காந்துட்டான். ஏதாவது உட்காந்துருக்காங்க, ஓட்டு மிஷின் வந்து உட்காந்துருக்கான். ஓட்டு மிஷின் இருக்க வரைக்கும் அவங்கலாம் பிஜேபி தான் மத்தியில. மற்ற எல்லா கட்சிக்காரங்களுக்கு அடிமைதான். எந்த கட்சிக்காரரும் ஓட்டு மிஷின் போராடவே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா, காங்கிரஸ் கட்சி இருக்கா, எல்லா கட்சி இருக்கா. ஆனா ஓட்டு மிஷின் கூடாது, ஓட்டு சீட்டு வேணும்னு எவ்வளவு கேட்கிறானா? ஏன் கேட்கறது இல்ல? எல்லாம் கூட்டுக்கவாடிங்க மக்களை கொள்ளையடிச்சு எல்லாம் நல்லா தின்னுட்டு இருக்கானுங்க. அவன் கேட்டா இவனை சொல்லுவான், இவன் கேட்டா அவனை சொல்லுவான். வரி மேல வரியை போட்டு கொள்றானுங்க, கொரோனான்னு சொல்லி கொள்றானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிச்சே கொள்றானுங்க. அந்த அளவுக்கு நாட்டில் ரொம்ப மோசமா போச்சு. மக்கள் எல்லாம் கேட்க வேண்டிய ஒரே விஷயம், எங்களோட ஓட்டு உரிமையை கொடுறா. பலபடி ஓட்டு குத்தி போகணும் எனக்கு. அந்த உரிமை நம்ம என்னைக்கு வாங்குறோமோ அன்னைக்கு தான் திருப்பி சுதந்திரம். அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. மற்றபடி இந்த கட்சிக்காரன் சொல்றான், அந்த கட்சிக்காரன் சொல்றான், எல்லாம் போராடுங்க. எவனுமே மக்களுக்காக கிடையாது. எல்லா மக்களும் கொள்ளையடிக்கத்தான் இருக்கா. மத்திய அரசாங்கத்தை கேட்டா மாநில சர்க்கார சொல்லுவான், மாநில சர்க்காரை கேட்டா மத்திய சர்க்கார சொல்லுவான். ஆனா எல்லா பேரும் கூட்டுக்கிறவாடிங்க. எவ்வளவு வரி போடுறாங்க மக்கள் மேல? படிச்சா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குதா? 25 லட்சம் கோடி ரூபாய் அம்பானிக்கு அதானிக்கும் குஜராத்காரருக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கான். பேங்க்ல இருந்து வாராக்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கான். அதெல்லாம் வசூல் பண்ண மாட்டானுங்க. சாதாரண மக்கள்கிட்ட புடுங்குவானுங்க. எல்லாத்தையும் வரி மேல வரியை போட்டு புடுங்குவான். ஒரு வேலை ரெண்டு எவ்வளவு சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது. வாய்க்கு வந்தாலும் பேசுவானுங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவான். மோடி கொடுத்தானா சரைய கடை மூடுறேன்னு சொல்லுவானுங்க. செய்வானே செய்ய மாட்டானுங்க. காரணம் என்னன்னா மக்களை ஓட்டு அனுப்பி கிடையாது. இவனை மிஷினை வச்சுக்கிட்டு இவனையும் பண்றானுங்க. என்னைக்கு திருப்பி ஓட்டு குத்தி போடுற முறை வருதோ, ஓட்டு சீட்டு வருதோ, அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம். அன்னைக்கு தான் மக்கள் கொஞ்சமாவது மரியாதை இருக்கும். இல்லைன்னா சாணி மாணி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. மக்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் பிரச்சாரம் பண்றோம். படிச்சு பாருங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். எவ்வளவு போராட்டம் நடத்துறோம். ஏன் எவனுமே எதுவுமே கேட்க மாட்டோம். மக்களுடைய நிலைமை என்ன, நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத விளக்கமா நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எங்களுக்கான ஓட்டு உரிமை வேணுன்றதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்றோம். எந்த கட்சி இதை கேட்க மாட்டாங்க. அதனால இதுக்காக போராடுறதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கிறோம்.